ஹாய்மா, கேக்குதுங்களாமா? கேக்குது சார். இருக்கு சார் லைன்ல. சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து ஆக்சுவலா வந்து ஐடிக்கு சம்பந்தப்பட்ட ஆளே கிடையாது சார். ஆக்சுவலா ஓகே. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சேன் நானு. 2014 பாஸ்ட் அவுட் நானு. நான் இபில அப்ரண்டிஸ்ஷிப் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயர். அதுக்கப்புறம் வந்து சிகாம் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனில டிசைன் இன்ஜினியரா இருக்கேன் இப்போ வரைக்கும். கிரேட். ஓகே. ஆக்சுவலா வந்து ஃபுல்லா வந்து கோர் ரிலேட்டடா சப்ஜெக்ட்ல நான் இருந்தேன். ஆக்சுவலா இப்போ நான் மெட்டர்னிட்டினால பிரேக் எடுத்திருக்கேன். 2 இயர்ஸ் பிரேக் ஆச்சு எனக்கு. ஸோ திரும்பியும் நான் அந்த கம்பெனிக்கு போறது வந்து என்னால கோப் அப் பண்ண முடியுமா? என்னால திரும்பி கூப்பிடுறாங்க, பட் என்னால பண்ண முடியுமான்றது ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு. ஸோ ஓகே. என்னால முடியுமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளால முடியுமா ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது. ஏன்னா ஐடில சம்பந்தப்பட்ட வரைக்கும் எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஆமா ஓகேங்களா? சார். எண்ட் ஆஃப் என்ன இ அண்ட் ஐயா நீங்க? இல்ல சார், ட்ரிபிள் சார். ட்ரிபிள் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு சாட் ஜிபிடியா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா ஃபாஸ்ட் மூவிங் டெக்னாலஜியா இருக்கட்டும், இட்ஸ் ஆல் கமிங் அண்ட் எண்டிங் இன்டு த டிரான்சிஸ்டர்ஸ். சிப் தான் இங்க எல்லாம், செமிகண்டக்டர்ஸ் தான் இங்க எல்லாமே. டெலிமெட்ரின்னு ஒரு ஃபீல்டே இருக்கு. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரிபிள் படிச்ச எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ண எனக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் தெரிஞ்சால் அதை நான் முறைப்படி கத்துக்கிட்டா எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி. ஓகே சார். ஓகே. நான் ஈஸி ஸ்டூடெண்ட். நான் ஈஸி ஸ்டூடெண்ட். ஓகே. வெரி சிம்பிள்மா. எதுவுமே கத்துக்கிட்ட உடனே எல்லாம் கிடைச்சிடாது. உங்க சாரி ஆப் இருக்கு. ஆனால் இங்க ஒரு நாலேஜை நீங்க கெயின் பண்ணுவீங்க. நீங்க கதவு தட்டிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு கதவு திறக்கும். அங்க கெரியர் பூம் ஆகும். வாய்ப்புகள் வந்துட்ட பிறகு நான் ரெடி ஆகுறேன்னா வர வாய்ப்பு டாடா பாபாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ரெடியா வச்சுக்கணும் கையில. இப்ப நீங்க இந்த கத்துக்கிற விஷயம் வீண் போக போறதே கிடையாது. இப்ப நீங்க நல்லா ஒரு நல்ல ஒரு ஆளுமையா நீங்க பேசுறீங்க, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு ஐடி கம்பெனில ஒரு டக்குனு ஒரு ப்ரீ சேல்ஸ்க்கு உங்களை எடுத்துப்பாங்க. இப்ப எங்களுக்குள்ளேயே நிறைய ஹைரிங் போகும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நாங்க எங்க கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொடுப்போம். இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க, வாக்கின் நான் போட்டிருக்கேன். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க நிறைய பேர் பண்ற முட்டாள்தனம் என்ன தெரியுங்களா? நிறைய இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதனால தோக்குறன்றதை தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. முறைப்படி பண்ணுங்க, உங்க வேலையை கரெக்டா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆக்சுவலா வந்து நான் இப்ப ரீசெண்டா வந்து நொவிடாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் தான், அவங்க ட்ரைனிங் சென்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் நான் ஜாயின் பண்ணேன். 15 days கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா அவங்க பண்றதை நான் பண்ணா எனக்கு அவுட்புட் வருது, வேற ஏதாவது நான் பண்ணா எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ நான் பண்றது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் ஏதாவது இன்டர்ன்ஷிப் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். சொல்றேன் பாருங்க, கோடிங் படிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது இதெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாட் ஜிபிடி மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இத ரியல் வேர்ல்ட்ல எப்படி அப்ளை பண்றோம் அங்கதான் எனக்கு அது வந்து அதுக்குதான் இந்த ப்ரோக்ராம். தட் இஸ் வை திஸ் இஸ் நாட் a training institute. நாங்க இங்க அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் POCஸ்க்காக. அப்போ நீங்க ஒர்க் பண்ண போறது எல்லாமே ரியல் டைம்ல தழுவிதான் இருக்கும். ஒரு பைத்தான் சொல்லி கொடுக்கும் போதே லாவண்யா she will start with the supply chain data or a financial data. அதுல இருந்து ஒவ்வொரு கான்செப்டையும் she will derive it. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க பாருங்க, நீங்க பே பண்ற மணி எங்களுக்கு ரெவென்யூ, அவ்வளவுதான். நீங்க பண்ற ப்ராஜெக்ட் தான் எங்களுக்கான அடுத்த கட்டம். ஓகே. 50-50. ஓகே. ஓகேங்களா? அது நீங்க ஒண்ணும் இல்ல, டெமோ கிளாஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். நீங்க ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த டைம்லயே உங்களுக்கு எல்லாமே எவிடெண்டா புரிஞ்சிடும். அப்புறம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. பீப்புளுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா சார். நீங்க கம்பேர் பண்ணி பாத்துருவீங்க, வேலை முடிஞ்சு. ஆமா, எனக்கு அதுதான் எனக்கு என்னன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. லாஸ்டா வர எண்ட்ல வரத வந்து அப்ப இருக்க என்ன பிரசன்ட் ப்ராஜெக்ட் இருக்கோ நம்ம உங்களுக்கு சொல்றோம் அப்படின்றது சொல்லிருக்காங்க. நான் பெருசா பிராண்டிங்கோ அட்வொகேட்டோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. யூ கேன் கிராஸ் செக் இட். ஓகே. ஓகே.